ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம சம்மருக்கு இதமான ஒரு வைரலான வாட்டர்மெலன் மில்க் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் ரொம்ப ஃபேமஸாக இந்த டிஷ் ஓடிட்டுருக்கு. அதை நம்ம சேனலில் எப்படி பண்ண போகிறோம்னு காட்டுறோம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர்மெலன் பீஸ் எடுத்துக்கிறேன். நல்லா ஷார்ப்பான நைஃப்பில் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்யூபாக ஸ்லைஸாக போடும் போது வாட்டர்மெலன் நம்ம பிட்ஸ் அண்ட் பீசஸ் நம்ம வாய்க்கு வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாட்டர்மெலன் மில்க்குக்கு பிடிக்காதவங்க இந்த பீஸ் நம்ம ஜூஸாக பண்ணுவோம் இல்லைங்களா, அதை மட்டும் வச்சுட்டு இந்த பீஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பீஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், இது சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாட்டர்மெலன் ஜூஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, ஜஸ்ட் க்ரஷ் பண்ணிங்கன்னா போதும். அதை ஃபில்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிரும். அந்த கட் பண்ண பீசஸ் பாதி க்யூப்ஸாக பிளேட்டில் வச்சுட்டு மீதியை நான் மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை இப்போ நான் ஜூஸாக பண்ணி எடுத்துக்க போகிறேன். மீதி இருக்க பீசஸ் உங்களுக்கு எவ்வளோ டம்ளர் வேணுமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் ஜூஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதே அளவுக்கு பாலை முதல்லையே காய்ச்சி நல்லா ரெஃப்ரிஜிரேட்டரில் சில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே 2 டம்ளர் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 டம்ளர் பால் ஆல்ரெடி பாயில் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 2-3 பல்சஸ் கொடுத்தீங்கனாலே வாட்டர்மெலன் ஜூஸ் நல்லா க்ரஷ் ஆயிரும். ரொம்ப போட்டு அரைச்சிங்கன்னா அந்த சீடோடு உங்களுக்கு அரையும் போது அது வேறு விதமான டேஸ்ட் கொடுக்கும். எப்போவுமே வாட்டர்மெலன் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டே எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி வாட்டர்மெலன் சாப்பிட்டு பாருங்கள் முதல்ல. அப்போ அது இனிப்பான டேஸ்ட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் கண்டன்ஸ் மில்க் அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 2 கப் வாட்டர்மெலன் ஜூஸ் வர மாதிரி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இந்த ஃபில்டர் பண்ண பீசஸ் மிச்சத்தை நீங்கள் நல்லா டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் வாட்டர்மெலன் ஜூஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டர்மெலன் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை 2-3 நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கள். இப்போது நான் ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வச்சுருக்க பாலை எடுத்து அதில் நான் 2 கப் ஊற்றுறேன். எத்தனை டம்ளர் ஜூஸ் இருக்கீங்களோ அந்த கப்பில் அளவாக பால் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வாட்டர்மெலன் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுனால நான் 4-5 டீஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணேன். நீங்கள் அதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் காய்ச்சும் போதே கண்டன்ஸ் மில்க் ஊற்றி சுகர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. அப்படியும் பண்ணலாம். இது ஈஸி மெத்தட். உங்களுக்கு எப்பயுமே பால் காய்ச்சி நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்க ஒரு ரோஸ் மில்க் தயாரிக்கிறதுக்கு, இல்லை சம்மர் சீசனில் ஈஸியாக ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எல்லாமே சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஷ் உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும். இல்லை நீங்கள் நல்லா சில் பண்ணி வச்சு அடுத்த நாள் சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் குழந்தைங்க வாட்டர்மெலன் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ் மில்க்குன்னு நினச்சிட்டு சூப்பராக சம்மர் சீசனுக்கு இதமாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்ப்ளே ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.